எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம். இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு அரிக்கும். காலைல எந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 10 தும்மல் போடுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெற்றி மூக்கு பகுதி ஃபுல்லாகவே நமக்கு வலிக்க ஆரம்பிக்கும். தலை குனிஞ்சாலே ரொம்ப பாரமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கருநொச்சி இலை இருக்குது இல்லைங்களா, அந்த கருநொச்சி இலையை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா ஆவி பிடிங்க. ஆவி பிடிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாய் வழியாக பிடிப்போம். அந்த வாய் வழியாக பிடிக்கிறதுக்கு வந்து அது செட் ஆகாதுங்க. நம்ம வந்து மூக்கு வழியாக வந்து பிடிச்சி வாய் வழியாக விடணும். ஃபஸ்ட்டு வந்து நொச்சி இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்களா. கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு போர்வையை போட்டுட்டு நீங்கள் மூக்கு வழியாக இழுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். திரும்ப வாய் வழியாக விடுங்க. திரும்பவும் அதே மாதிரி மூக்கு வழியாக இழுங்க, ஹோல்ட் பண்ணுங்கள், வாய் வழியாக விடுங்க. இப்படி வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூக்கு பகுதியில் இருக்கிற அந்த நீர் எல்லாமே வழிஞ்சு வரதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆவி பிடிக்கும் போது நீங்கள் நொச்சி இலை கிடைக்கல அப்படின்னா அதோடு சேர்த்து வேப்பிலை போட்டுக்கலாம், கற்பூரவள்ளி போட்டுக்கலாம், மஞ்சள் போட்டுக்கலாம். அதோடு சேர்ந்து கொஞ்சம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நீங்கள் போட்டு ஆவி பிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதோடு சேர்ந்து லிங்கமுத்ரா இருக்குது இல்லைங்களா, அந்த லிங்கமுத்ரா பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் குறைஞ்சிரும். இந்த லிங்கமுத்ரா வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சைனஸ் ப்ராப்ளம் வந்து அதிகம் உள்ளவங்க வந்து டாக்டர் கன்சல்ட்டோட பண்ணுங்கள். ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்க மட்டும் இந்த சைனஸ் ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து இந்த மகரிஷியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தசைநார் மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த தசைநார் மூச்சு பயிற்சியை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.